இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7ஓட டே 79க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆரம்பித்ததே ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படிங்கிறதுல ஆரம்பித்தாங்க. இந்த வாரம் முழுக்கவே ஒவ்வொரு கண்டஸ்டண்டோட குடும்பத்தில் இருந்தும் நிறைய பேர் வரப்போகிறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் வரலாம், அடுத்த நாள் அதே குடும்பத்தில் இருந்து இன்னொருத்தர் வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வேற லெவலில் சர்ப்ரைஸ் கொடுத்தாரு பிக் பாஸ். அப்படிலாம் இருக்க இதுக்கு அடுத்ததான் ஒரு சின்ன ட்ரையலோட ஆரம்பிச்சதுப்பா ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் யாரும் வரப்போகிறாங்களா அப்படின்னு நினச்சா ரிலீஸ், இது கொஞ்சம் ட்ரையல் தான் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. இதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஹவுஸ்மெண்டோட பேரண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்ணிமாவோட அம்மா வந்தாங்கப்பா. பூர்ணிமா அம்மா ரொம்ப தக்கா இருந்தாங்க, வேற லெவல் பண்ணிருந்தாங்க. வீட்டுக்குள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. பூர்ணிமாவா இருக்கட்டும், மாயாவா இருக்கட்டும் அப்படின்லாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. மாயா மாயக்கன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேஷத்துல சுத்திட்டு இருந்தாங்கப்பா. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருந்தாங்க, செந்தமிழ்ல தான் பேசணும், அடுத்த அறிவிப்பு வர வரையிலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால அவங்க தமிழ்ல பேசிட்டு ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க. மாயக்கன் அப்படிங்கிற வேஷத்துல சுத்திட்டு இருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ஜாலியாவே இருந்தது. அப்படிங்கறதுனால இதுக்கப்புறமா மாயக்கன் இருக்காங்கல்ல, அவங்களே பூர்ணிமா அம்மாட்ட போட்டு விட்டாங்கப்பா. அதோ வருகிறான் பாருங்கள், அவன் உங்கள் மகளை காதலிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவை காமிச்சு அவன் காதலிக்கிறான், கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரெண்டு பேருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அவன் நம் குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பூர்ணிமா அம்மா அங்கேயே அவங்கள ரெண்டு பேரையும் பிளாக் பண்ணிட்டாங்கப்பா. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது சண்டை கட்டிக்கிறதெல்லாம் இவ அவன் அண்ணனோட சண்டை கட்டிக்கிற மாதிரியே இருக்குட்டு அண்ணன் தங்கச்சி ஆக்கிட்டாங்க. அது பாக்குறதுக்குமே ரொம்ப காமெடியா இருந்தது. அர்ச்சனாவோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்தாங்கப்பா. அர்ச்சனா அம்மா அப்பா வந்தோடனே அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஓடி போய் கட்டி பிடிச்சி ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க அப்படின்லாம் இருக்க, அர்ச்சனா அப்பா விசித்ரா மாட்ட போய் தேங்க்ஸ்ங்க, நீங்க 2 வாரம் என் பொண்ணை சேவ் பண்ணீங்க, ப்ரொடெக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அப்போ அதுக்கு முன்னாடி தான் பூர்ணிமா அம்மாவும் அதே மாதிரி பண்ணாங்க. அதுக்கே பூர்ணிமா ஷாக் ஆனாங்க. இதுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும், வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஷாக்கிங்கா இருந்திருக்கும். ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படிங்கறக்காக அப்படி ஒரு வார்த்தை தேங்க்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்படிங்கறதுனால நிக்சனை பார்த்து அர்ச்சனா அப்பா ஒரு விஷயம் சொன்னாருப்பா, நீ கோவத்துல பேசுற, கோவம் தான் உன் கேரக்டரே அழிச்சிரும், நீ கோவம் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு, கோவத்துல வர வார்த்தையெல்லாம் ரொம்பவே பாதிப்பா இருக்கும் அப்படிங்கலாம் சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீ கள்ளிப்பால் ஊத்தி கொண்டிருக்கணும் சின்ன வயசுலயே அப்படின்னு அர்ச்சனா பார்த்து சொன்னேன்ல, அர்ச்சனா பார்த்து மூஞ்சி முன்னாடி சொல்ல பின்னாடி போய் சொன்னேன், அதெல்லாம் ரொம்பவே ஹர்ட்டிங்கா இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. சாரியும் கேட்டுக்கிட்டார் நிக்சன் அப்படின்லாம் இருக்க, இனிமேல் என்னாச்சு பார்த்து பேசணும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த டைம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா வீட்டுக்கு வர்றவங்கலாம்ப்பா, இன்னும் விஜயோட அம்மாலாம் வந்தாங்க. அவங்களுமே ரொம்ப தங்கா இருந்தாங்க அப்படின்லாக்க. விக்ரமோட அப்பா அம்மா வந்தாங்க. எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க டீ காஃபி போட்டு தரதா இருக்கட்டும், மீன் சமைச்சு கொடுத்தாருப்பா. ஃபுல்லாக செஞ்ச கிச்சன்லேயே இருந்தது தினேஷ் தான். தினேஷ் வேற லெவலில் வந்தவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இதை தாண்டி என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சொன்ன மாதிரி இதுக்கு அடுத்ததாக விஜயோட அம்மா வந்தாங்க. அவங்களுமே வேற லெவல் பண்ணிருந்தாங்க. கீழே ரவீனா உட்காந்துருந்தாங்க. ரவீனாக்கு பக்கத்துலேயே மணி நின்றுட்டு இருந்தாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்கள போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி மணியும் ரவீனாவும் சொல்ல, பக்கத்தில் இருந்த விஜய் தான் சொன்னார் அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஐயோ மாட்டிக்கிட்டமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜாலியாக இருந்தாங்க, கட்டி பிடிச்சி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க மணியும் ரவீனாவும் விஜயோட அம்மா கிட்ட அப்படின்லாம் இருக்க. அவங்களும் சில ஃபன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பேட்டரியெலாம் மாற்றணும் இல்லை, அந்த பேட்டரி மாற்றுற டைமில் ஒவ்வொருத்தருக்கும் பேட்டரி மாற்றி கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்க, ஏன்னா ஜோடி ஆசீர்வாதம் வாங்குறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க வீட்டில் இருக்கவங்கலாம். அர்ச்சனா அப்பா நீ காஃபி மேட்டர் இல்லை, அதாவது விக்ரமோட ஒரு மார்னிங் பிளாக் காஃபி போட்டு தரலன்னு பிரச்சனை பண்ணல, அது ரொம்ப சீப் பிஹேவியராக இருந்தது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரோபோ டாஸ்கில் விசித்ரா அம்மா முன்னாடி அவங்கள தப்பாக பேசின, ரோபோவாக மனசில் இருந்ததெல்லாம் பேச அப்படின்னு சொல்லி தப்பாக பேசினேன், நல்லதாக சொல்லியிருக்கலாம்ல, மனசுல இருந்து பேசுன்னு தான் சொன்னார், நல்ல விஷயமா சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் அர்ச்சனா அப்பா அர்ச்சனாவை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாரு. நல்ல விதமாக அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா விக்ரமோட அம்மா நிக்சன், பூர்ணிமா, மாயா இவங்க யாரையுமே நம்பாத, உனக்கு பின்னாடி போய் தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த காக்ரோச் அப்படிங்கிற பேர்லாம் வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தாங்க. நாங்களே சொல்லலான்ட்டுள்ள வந்தோம், ஆனால் நேற்று கமல்ஹாசன் சார் சொல்லிட்டாரு, அதனால நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பேர் அப்படிலாம் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறமாப்பா இவங்களுக்கு டாஸ்கெல்லாம் வச்சாங்க. எஸ்,
ஹவுஸ்மேட்ஸ்க்கெல்லாம் இல்லை, வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் வந்தாங்களா அவங்கள 3 பேராக பிரித்து துடைக்க போவது யார் அப்படிங்கிற டாஸ்க்லாம் இருக்குல்ல, 2 டாஸ்க் வைப்பாங்களா, அது 2 in 1 வச்சுருக்காங்களா, அதை வந்து ஹவுஸ்மேட்ஸ்க்கு இல்லாமல் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து விளையாடுற மாதிரி வச்சுருந்தாங்க. 3 பேராக டீமாக பிரிஞ்சு செஞ்சாங்க. அதில் வந்து ஸ்மால் ஹவுஸ்லாம் வின் பண்ணாங்க அப்படின்றக்க ஸ்மால் ஹவுஸ்க்கு சார்பாக விளையாடின பேரண்ட்ஸ் தான் வின் பண்ணாங்க. இந்த வாரம் முழுக்க வந்து துடைக்க போவதும் கழுவ போவதும் வந்து பிக் ஹவுஸில் இருக்கவங்க தான். வழக்கமாக ஒரு 5 வாரமாக அதான் நடந்துட்டு இருக்குது. இந்த வாரமும் அதான் நடக்க போகுது அப்படின்றக்க அவங்க ரிட்டர்ன் ஆக வேண்டிய டைம், ரிட்டர்ன் ஆக வேண்டிய டைமுக்கு வந்து நீங்கள் உங்களோட நினைவாக வந்து உங்களோட கிஃப்ட் ஏதாவது கொடுக்கலாம் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் நிறைய கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்லாம் இருக்கா. ரவீனா வந்து அவங்க பேர் போட்ட ஹெட் பேண்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் முடிவு பண்ணி ஒரு பெஸ்ட் கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் யார் செலக்ட் ஆனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களின் பெரும் ஆதரவுடன் அவங்க எல்லாருமே ஓட்டு போட்டு விசித்ரா அம்மாவுக்கு கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப அன்பாக அரவணிக்கிறாங்க, நம்ம பசங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க, ரொம்ப கண்டிஷனாக இருக்கிறாங்க, திட்டுறாங்க தப்பு பண்ணா அப்படிங்கிறனால சொல்லி அவங்களுக்கு அந்த கோப்பையை ஒன்று கொடுத்தாங்கப்பா, பதக்கத்தை ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. விசித்ராவை பற்றி இப்போ நாச்சு புரிஞ்சுக்கோங்களேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்ன சொன்னாலும் பூமருங்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். அவங்க பேசுகிறப்ப அவங்கள வந்து தப்பாக பேசுகிறப்ப எனக்கு தோணும் அப்படிங்கிறப்ப. ஸோ உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான்ப்பா. இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க, யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.